அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆண்குறியின் பலத்தை அதிகரித்து ஆண்குறிக்கு நல்ல ஒரு சக்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவத்தை தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். சரி வாங்க இப்போ இந்த மருத்துவத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளுக்கு நம்மளுடைய மிஸ்டர் மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதற்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்துருக்குறோம். நல்ல முத்தின முருங்கைக்காயை எடுத்துருக்குறோம். இந்த 3 முருங்கைக்காயையும் ஒரு 2 இன்ச் அப்படிங்கிற அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தும். மேலும் ஆண்குறியின் பலத்திற்கும், அதாவது பார்த்திங்கன்னா ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகள், அந்த தசைகள் அனைத்தையுமே அதிக பலத்துடன் வைக்கக்கூடியது. மேலும் ஆண்மை சக்தியை தாண்டி இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை, வயிற்று புண்கள், கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், இந்த மாதிரி பல நோய்களை சரி செய்யக்கூடியது. உடலுக்கு பார்த்திங்கன்னா அதிக பலத்தை தரக்கூடிய ஆற்றல் கொண்டது. இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய சிறுநீரகம் பலமாகும். மேலும் விந்தணு உற்பத்தி என்பதும் ரொம்ப அதிகரிக்கும். விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கை என்பதும் ரொம்ப அதிகரிக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரத்தமும் சிறுநீரும் சுத்தமாகும்னு சொல்லி சித்த மருத்துவ குறிப்பேட்டில் எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு துடிப்பை ஆண்குறிக்கு தரக்கூடிய ஆற்றல் இந்த முருங்கைக்காயில் உள்ளது. சரி இப்போ பாருங்கள், இந்த முருங்கைக்காயெல்லாம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அதுக்கு பிறகு இதை அப்படியே ஒரு இட்லி பாத்திரத்தில், அதாவது இதை நம்ம ஆவியில் தான் வேக வைக்கணும். அதனால் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணியை ஊற்றிட்டு மேலே ஒரு இட்லி தட்டை வச்சுக்காங்க. அதில் இட்லி ஊற்றக்கூடிய குழியில் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த முருங்கைக்காயெல்லாம் வச்சுட்டு இதை மூடி வச்சுருங்க. அதுக்கு பிறகு இந்த முருங்கைக்காயெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்லா வேக வச்சு அதுக்கு பிறகு இதை எடுத்து சாப்பிட்லாம். அதுக்கு பிறகு நீங்கள் எந்த மாதிரி வேணுனாலும், அதாவது இதை நீங்கள் சமையலாக கூட செஞ்சு சாப்பிடுங்க. இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் சரியாக்கும். சரி இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கு பிறகு இதை எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியை மட்டும் நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க. இதை நீங்கள் சமையல் மாதிரி செஞ்சு, அதாவது மிளகாய் பொடி, உப்பு, எண்ணெய் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வதக்கி கூட சாப்பிடலாம். எந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இதை ஆவியில் வேக வைக்கணும். வேக வச்சு தினந்தோறும் சாப்பிட முடியலைனாலும் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2 நாளாவது செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுடைய ஆண்குறிக்கு நல்ல ஒரு துடிப்பு என்பது ஏற்படும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய மிஸ்டர் மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்புடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.